இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் சங்கீதம் 18:6 நாம் வாசிக்கின்ற போது, எனக்குண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது பரிசுத்த ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும். சங்கீதக்காரன் ஆண்டவரை நோக்கி அபயமிட்டேன். அபயம் என்ற வார்த்தை மிகவும் நெருக்கப்படுகின்ற பொழுது இடுகின்ற ஒரு கூக்குரலின் சத்தம் என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே அறிந்து கொள்ள முடியும். ஏன் அவர் ஆண்டவரை நோக்கி அபயமிட்டார் என்றால், பாதாள கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது, ஜலப்பிரவாகம் என்னை சூழ்ந்து கொண்டது. எல்லாவற்றிலும் ஆண்டவர் உயரத்திலிருந்து கை நீட்டி என்னை பிடித்து மீட்டார் என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும். ஆபத்து நாளில் கர்த்தரே எனக்கு ஆதரவாய் இருந்தார். ஏனென்றால் அவர் என் மேல் பிரியமாயிருந்தார் என்று கர்த்தருடைய வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். ஆண்டவர் தாவீதை குறித்து, தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன், எனக்கு சுத்தமானவைகள் எல்லாவற்றையும் செய்வான் என்று சாட்சி கொடுத்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீ மரணத்திற்கு சமீபமாய் காணப்படலாம். நீ மிகவும் நெருக்கப்படுகிற ஒரு நபராய் காணப்படலாம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகின்ற பொழுது, எப்பக்கமும் நாங்கள் நெருக்கப்பட்டு மடிந்து போவதில்லை என்று சொல்லுகிறார். மிகவும் நெருக்கப்பட்டு மிகவும் வேதனையோடு கூட காணப்படுகிற ஒரு நபராய் இருக்கலாம். மரணம் எப்பொழுது சம்பவிக்கும் என்று சொல்லி நீ பயந்து கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம். ஆனால் இவை எல்லாவற்றிலும் உனக்குண்டான நெருக்கத்திலே நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது, கர்த்தர் தமது ஆலயத்திலிருந்து உன் சத்தத்தை கேட்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீ எங்கே இருந்து கூப்பிட்டாலும் ஆண்டவர் உன் சத்தத்தை ஆலயத்தில் கேட்கிறார். அவர் உன்னை மீட்டுக் கொள்ளுகிறார். அவர் உனக்குள்ளே ஒரு பெரிய அதிசயங்களை செய்கிறார். அவர் உன்னை ஜலப்பிரவாகத்தினின்று கை நீட்டி பிடித்து தூக்கி விடுகிறவராக இருக்கிறார். சுவாச வாழ்க்கையிலே மிகவும் நெருக்கப்படுகிறீர்களோ, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் ஒருவரே உங்களுக்கு ஆதரவாக இருக்க முடியும். அவர் ஒருவரே உங்கள் வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை செய்ய முடியும். அவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர் நம்முடைய சத்தத்தை கேட்டு நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக. ஆமீன், ஆமீன்.